சரி, ஓகேங்க. இப்ப நீங்க வெளிய வசூலுக்குலாம் போவீங்க. நடந்து போகும்போதே உங்கள ஆபாசமா திட்டியோ, இல்ல ஆபாசமா விமர்சித்தோ, இல்ல ஏதோ ஒரு நீங்க வெளிப்படையா பண்றது சொல்லணும். அவருக்கு புடிக்கலன்றத ஏத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. என்னோட விஷயத்துல நான் அவருக்கு 100% ரொம்ப ட்ரூவா இருந்தேன். உங்களுக்கே தெரியும். ஒரு திருநங்கையோட காதல் வந்துட்டு, ஒரு ஆண் பெண்ணோட காதல் விட, ஒரு கடல் அலைய விட ரொம்ப மேலானது. ஹாசினி. ஹாய் அண்ணா. ஓகே. இப்ப தமிழ்நாடு முழுவதுமே இப்ப நீங்க தான் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கீங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அண்ணா. ஓகே. ஆக்சுவலா திருநங்கையிலே ரொம்ப அழகான ஒரு திருநங்கைன்னா, அது உங்கள தான் சொல்றாங்க இல்லையா? ஸோ மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்கள போய் பேட்டி எடுங்க. ஸோ நெறைய பேர் சொல்றாங்க. என்ன காரணம்னு நெனைக்கிறீங்க? ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து அவங்க ஃபேமிலில ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பம் அவங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்துட்டு அவங்களுக்கு பண்ணேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த யாரோ எனக்கு தெரியாத நபர் வந்து வீடியோ எடுத்து கொஞ்சம் அப்டேட் பண்ணதுனால கொஞ்சம் வைரலா அது வந்து இது பண்ணி எனக்கு கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க ஒரு கடையில போய் வசூலுக்கு போவீங்க. ஓகேங்களா? ஸோ மக்களுக்கிட்ட பேசுவீங்க. அவங்க போகும்போதெல்லாம் மக்களுடைய பார்வை உங்ககிட்ட எப்படிலாம் இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் என்ன சொல்றதுன்னா, நான் பெக்கிங் போறது கிடையாது. ஸோ பெக்கிங் போற ட்ரான்ஸ் பத்தி நான் சொல்றேன். ஆனா எங்கள சுத்தி இருக்கிற மக்கள் வந்துட்டு ஒரு 15% இன்னும் முன்னாடி இருந்த மாதிரியே தான் நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு கேவலத்தன்மையா, ஒரு கீழ்த்தன்மையா நடந்துக்கிற மாரி தான் எங்க கிட்ட ஓகே. நடந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டு அப்படிதான் ஹேண்டில். மக்கள் எப்படி பார்க்குறாங்க திருநங்கை வந்துட்டாலுமே? எப்படி சொல்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஒரு ஆண் நடந்து போம்போதோ, ஒரு பெண் நடந்து போம்போதோ, ஒரு கேஷுவலா அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க, பார்க்குறாங்க. ஸோ ஒரு ட்ரான்ஸ் வரும்போது, எதையோ ஒண்ணு புதுசா பார்த்த மாரி, ஒரு மாதிரி இப்படி பார்க்கறது, அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல அதெல்லாம் முன்னாடி பார்த்தத விட, இப்ப ஒரு மாற்றங்கள் வந்திருக்குன்னு நெனைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இவ்வளவு அழகா ஒரு திருநங்கையா இருக்கீங்க. ஸோ அனைவரும் பார்த்தீங்கன்னா, உங்கள பார்த்த உடனே ஒரு திருநங்கையா இல்ல ஒரு பெண்ணு தானன்றத சந்தேக அடிப்படையில இருக்கீங்க. அதுவும் நல்லா அழகாவும் இருக்கீங்க. உங்களுக்கு லவ் எதனா வந்திருக்கா? அது நெறைய பேர் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா ஏகப்பட்ட ப்ரொபோஸ் வந்திருக்கு. பட் வந்துட்டு நான் எதுவும் அக்செப்ட் பண்ணதில்ல. நான் வந்து 7த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 7த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து எனக்கு நெறைய ப்ரொபோஸ் வந்திருக்கு. பட் அப்போ எனக்கு கரெக்டான ஏஜ் கிடையாது. ஸோ நான் யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கல. நான் முழுசா ட்ரான்ஸா மாறும்போது, பவுன்ராஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணேன். அவங்க வீட்லயும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வீட்ல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே என்ட்ட நல்லா பேசுவாங்க. நானும் அவங்க கிட்ட நல்லா பேசுவேன். என்ன நல்லா பார்த்துக்கிட்டான். அவன் கூட இருந்த நாட்கள்னா, அது கொஞ்சம் மறக்க முடியாத நாட்கள் தான் அது. ஓகே. இப்ப என்னாச்சு? இப்போ என்னாச்சுன்னா 2 பேத்துக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நாங்க 2 பேரும் பேசாம, அவங்க பண்றது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நாங்க சில காரணங்கள் அது ஒருவேள நீங்க வெளிப்படையா பண்றது சொல்லணும். அவருக்கு புடிக்கலன்றத ஏத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. என்னோட ம். விஷயத்துல நான் அவருக்கு 100% ரொம்ப ட்ரூவா இருந்தேன். ம். உங்களுக்கே தெரியும். ஒரு திருநங்கையோட காதல் வந்துட்டு, ஒரு ஆண் பெண்ணோட காதல் விட, ஒரு கடல் அலைய விட ரொம்ப மேலானது. அவ்ளோ ட்ரூவா நான் இருந்தேன். சில பல காரணங்களால நாங்க வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் ஒதுங்கியிருக்கோம். ஓகே. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கோசம் மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காகவே ஓகே. வெயிட் அவங்க பண்றாரு. பேரண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் தான். என் மேல மட்டும் தான் அவ்ளோ பாசமா இருப்பாங்க. அவங்க பெத்த புள்ள அவன் மேல கூட அவ்ளோ பாசமா இருக்க மாட்டாங்க. என் மேல அவ்ளோ பாசமா இருப்பாங்க. சரி, ஓகே. அவங்க அவங்க அம்மா, அப்பா ஏத்துக்கிட்டாங்க. உங்க அம்மா, அப்பா இதுவரைக்கும் ஏத்துக்கிட்டாங்களா உங்கள? எங்க அம்மா, அப்பா ஏத்துக்கவே கிடையாது. இதுவரைக்கும் ஏத்துக்கல. ம்ஹ்ம். உங்கள பெத்தெடுத்த ஒரு அம்மா, அப்பா அவங்களும் ஏத்துக்காதபோது, ஆனா யாரோ ஒருத்தவங்க அவங்க பையனையும் குடுத்துட்டு, உங்களையும் ஏத்துக்கிறாங்க. உங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வைக்கிறாங்கனாக்கா, அவங்கள நீங்க எப்படி மதிக்கிறீங்க? எப்படி அவங்கள என்னவா நெனைக்கிறீங்க? எங்க அம்மா, அப்பா எனக்கு எப்படியோ, அதே மாரி தான் அவங்க அம்மா, அப்பாவும் எனக்கு. அவங்களும் எனக்கு பெற்ற தாய், தந்தை மாரி தான். இப்ப நீங்க 7வது படிக்கும்போது உங்களுக்கு லவ் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? கண்டிப்பா. ஓகே. 7வது படிக்கும்போது நீங்க ஒரு ஆணா இருப்பீங்க. இல்லைங்களா? அப்போ நீங்க லவ் பண்ற பையன்கிட்ட போய் எதனா சொல்லியிருக்கீங்களா? அது வெளிப்படையா சொல்ல முடியாதுல்ல. உள் தோற்றம் வந்து ஒரு பெண்மையா இருந்தாலும், எங்களுக்கு வெளி தோற்றம் அப்ப வந்துட்டு நாங்க ட்ரான்ஸா மாறுறதுக்கு முன்னாடி, அது வந்து ஒரு ஆண்மகனோட தோற்றமா தான் இருக்கும். பட் மனசு வந்து ஆண்டவன் பெண்ணா படைச்சுட்டானே! என்ன பண்ண முடியும்? நாங்க போய் ஓப்பனா பேச முடியாதுல்ல அந்த டைம்ல. அவன்கிட்ட வந்துட்டு நான் உன்ன லவ் பண்றேன். உனக்காக தான் நான் இருக்கேன்னு என்னால ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. திருப்பி அவன் வந்து நீ பையனா இருக்கேன்னு சொல்லிட்டான்னா, அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ம். ஸோ அதனால எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. எங்க மனசுக்குள்ள நாங்களே பூட்டி வச்சுப்போம். நீங்க ஒரு ஆணா இருந்துகிட்டு, அவன் லவ் பண்றேன்னு சொல்றான் இல்லையா? அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? எப்படி சொல்றதுன்னா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பெண்ண போய் நம்ம லவ் பண்றோம். 7வது படிக்கும்போது லவ் பண்றோம். ம், அது பொண்ணு பொண்ணா இருக்கு. ம். ஓகேங்களா? ஆனா ஒரு பையன் லவ் பண்ணும்போது நீங்க ஒரு பையனா இருப்பீங்க. அப்ப அவனுடைய பார்வைக்கு நீங்க பையனா தானே தெரிவீங்க. என்ன அந்த பையன் நம்மள லவ் பண்றேன்னு சொல்றானே! அப்படின்னு ஒரு தவறான கருத்து அங்க எல்லாம் பதிவு செய்வாங்கல்ல. அந்த மாதிரி யாருமே அந்த மா
100ல 99 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா ஒரு பர்சன் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. இவங்க பையனோட தோற்றத்துல இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு பெண் தன்மைன்றது ஒண்ணு இருக்கு. எத்தனை வயசுல உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சது? நான் சின்னதுலயே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் டிரான்ஸ்னு எனக்கு தெரியும். பட் நான் டிரான்ஸா சேஞ்ச் ஆனது வந்துட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சுதான் சேஞ்ச் ஆனேன். ஸோ +1 6th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 7th ஸ்டாண்டர்ட் அந்த லீவ் டேஸ்ல வந்துட்டு நான் சர்ஜரி பண்ணிட்டேன். சர்ஜரி பண்ணி 7th 8th 9th 10th +1 +2 மணச்சநல்லூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். பிளஸ் வந்துட்டு டிப்ளமோ நர்சிங் பண்ணேன் ஈரோட்ல. நீங்க ஒரு திருநங்கையா இருந்துகிட்டு ஒரு நர்ஸ் வேலை செய்றீங்க. ஸோ நர்ஸ் வேலை செய்யும் போது அங்க வரக்கூடிய ஆட்கள்லாம் உங்களை என்ன மாதிரி பார்வையில பார்ப்பாங்க? ஸோ என் கூட ஒர்க் பண்ற பசங்களும் பொண்ணுங்களும் என்கிட்ட சகம் ஒரு தோழன் தோழியா தான் என்கிட்ட பழகுறாங்க. ஸோ நாங்க வீட்ல இருந்து வெளியே போகிற சுச்சுவேஷன்ல பாக்குற ஆண்மகள்கள் பசங்க இவங்க எல்லாத்துக்குமே அவங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட தான் இன்னுமே பாக்குறாங்க. ஓகே. அந்த மாற்றங்கள் வரணும்னா என்னென்னலாம் செய்யணும் நினைக்கிறீங்க? எல்லா திருநங்கையிலயும் சக மனுஷங்களா நினைங்க. ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை எங்களுக்கும் கொடுங்க. எங்களோட ஒரு 3rd ஜெண்டரையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நாங்க சொல்லுவோம். சரி, ஓகே. நிறைய உங்க பேரண்ட்ஸ் ஏன் உன்னை ஏத்துக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி சுத்தி இருக்கிறவங்க எல்லா சைடுமே பாக்குறாங்க. ஸோ சொந்தக்காரங்க அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர நாங்களும் ஒரு குழந்தைங்க தான். எங்க பேரண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நாங்க எப்படியோ இருந்திருப்போம். பட் எங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல அவ்வளோ. இப்போ இந்த வீடியோ உங்க அம்மா அப்பா பாக்குறான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எங்க அம்மா அப்பா விட எங்க அம்மாக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எங்களையும் ஒரு மனுஷனா மதிங்க. உங்க பெத்த பிள்ளைதான் நாங்க. இப்படி ஆனாலுமே நாங்க உங்களுக்கு பிள்ளைங்க தான். ஸோ எங்களையும் ஏத்துக்கோங்க. நீங்க பெத்த பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பா நினைச்சு எங்களையும் மன்னிச்சு ஃபேமிலியில ஏத்துக்கோங்க. உங்க அப்பா பாக்குறாரு இல்லையா? உங்க அப்பா கிட்ட எதனா ஒரு விஷயத்த நீங்க சொல்ல முடியாது. ஆக்சுவலா யார் மூலியமா தான் சொல்லி புரிய வைக்கணும். இல்ல இந்த வீடியோ மூலியமா எங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுதான் உங்க அப்பா நினைச்சுங்க. செல்லு தான் இது உங்க அப்பா கிட்ட போய் சேரும்னு நினைச்சுங்க. எங்க அப்பா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா என்னை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா நான் முதல்ல எங்க அப்பாவோட கால விழுந்து நான் அழுவேன். என்னையும் ஒரு பிள்ளையா ஏத்துக்கோங்கப்பா, எனக்கு அது போதும். உங்களோட சொத்தோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. என்ன ஒரு பிள்ளையா மதிச்சு நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட நான் அது ஒரு ரெக்வஸ்டா நான் வைப்பேன். ஓகே. உங்களுக்கு அண்ணன் தம்பி? எனக்கு அண்ணாலாம் கிடையாது. எனக்கு 2 அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க. எல்லாருமே பேசுவாங்க. எங்க பெரிய அக்கா தான் என் மேல ரொம்ப பாசம். எங்க அப்பா அம்மா என்கிட்ட பேசலைன்னா கூட எங்க பெரிய அக்காவும் எங்க நடக்கா என் தங்கச்சி எல்லாருமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எங்க பெரிய அக்கா வீட்டுக்காரர் தான் எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன கொஞ்சம் எங்க அப்பாவோட பொசிஷன்ல இருந்து என்ன பாத்துக்கிட்டாரு. நல்லா பாத்துட்டாங்களா?